அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக செய்கிற கொத்தமல்லி புதினா சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4 வரமிளகா, 2 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். காரம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். இந்த அளவு சேர்த்துக்கணும். ஒரே ஒரு தக்காளியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்து அந்த மேலே வரி வரியாக இருக்கிறத மட்டும் சீவிட்டு தோலோடையே நறுக்கிக்கிறேன். பாருங்கள், அந்த வரி வரியாக இருக்கிறத மட்டும் சீவிட்டு தோலோடையே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளியோட நறுக்கின பீர்க்கங்காயம் சேர்த்துக்குவோம். பீர்க்கங்காய் நல்லா வதங்கிடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த பீர்க்கங்காயோட தண்ணி சத்தெல்லாம் வற்றி நல்லா வதங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிக்கணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுறணும். அடுத்து இதில் ஒரு சின்ன ஒரு சொலை அளவுக்கு புளி இருந்தால் போதும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த அளவு தண்ணி இருந்தால் போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கொண்டாந்து இதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.